முன்னாள் அமைச்சர் தங்கமணி அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய இருப்பதாக வெளியான தகவல் பரபரப்பை கிளப்பிய நிலையில் அவரை விளக்கமளித்துள்ளார். அன்வர் ராஜா வரிசையில் தங்கமணியும் வெளியேறுவார் என்று வெளியான தகவல் அதிமுக வட்டாரத்தில் புயலை கிளப்பியது. இந்த நிலையில் தனது இறுதி மூச்சு உள்ளவரை அதிமுக இயக்கம்தான் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார் தங்கமணி. நடப்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் 2026 தான் என்றாலும் தமிழக அரசியல் களமோ இப்போதே தகிக்க துவங்கியுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலம் அவகாசம் இருந்தாலும் பஸ்ஸை எடுத்துக்கொண்டு 234 தொகுதிகளிலும் தொண்டர்களை சந்திக்கிறேன் என்று புறப்பட்டுவிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி. அதிலும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் மாறுபட்டதாக இருக்கிறது. இப்படியான சூழலில் பாஜகவுடன் வைத்த கூட்டணியால் சீனியர்கள் சிலர் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் அன்வர் ராஜா. எம்ஜிஆரின் ரசிகனாக இருந்து அதிமுகவில் இணைந்து தென் மாவட்ட அரசியலில் கோலோச்சியவர்தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா. அதிமுகவை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்காத அவர் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததும் அதனை விமர்சித்தே வந்தார். ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் காலூன்ற துடிக்கும் பாஜகவின் எண்ணம் ஒரு காலம் பலிக்காது என்று கூறி முடித்தார் அன்வர் ராஜா. தொடர்ந்து அடுத்த சில நாட்களுக்கு சைலண்ட் மோடிற்கு சென்ற அவர் அறிவாலயத்திற்கு சென்று திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அதிமுகவில் சிறுபான்மையினருக்கான முக்கிய முகமாகவும் மூத்த தலைவராகவும் இருந்த அன்வர் ராஜாவின் இந்த முடிவு பரபரப்பை கிளப்பியிருந்தது. தொடர்ந்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தொண்டைமானுடன் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார். இதன் தொடர்ச்சியாக அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயனும் இப்போது திமுகவில் இணைந்துள்ளார். முன்னதாக அதிமுகவில் இருந்து விலகிய அன்வர் ராஜா பல தலைகள் அதிருப்தியில் இருப்பதாக சொன்ன தகவல் பரபரப்பை கிளப்பியது. இந்த நிலையில் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான தங்கமணி அதிமுகவில் இருந்து விலகுவதாகவும் திமுகவில் அவருக்கு அழைப்பு வருவதாகவும் நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியானது. இந்த தகவல் அதிமுக வட்டாரத்திலேயே அனலை கிளப்பிய நிலையில் விரிவாக அறிக்கை வெளியிட்டுள்ளார் தங்கமணி. எங்கள் கட்சி அதிருப்தியில் இருப்பதாகவும் அறிவாலயத்தில் அழைப்பு என்றும் செய்தி போட்டிருப்பது பார்த்து மிகவும் வருத்தமடைந்தேன். நான் கடந்து வந்த அரசியல் பயணத்தில் புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள், எங்கள் குலம் காத்த குடும்ப தெய்வம் அம்மா அவர்கள் மற்றும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எனது இதயத்தில் என்றும் நீக்கமற நிறைந்துள்ளார்கள். எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உறவினர் என்பதையும் தாண்டி எங்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அவர்களிடம் உயிரை விட மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உள்ளவன். ஆகையால் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக வருவதை இந்த இயக்கத்தின் உயிர் மூச்சாக இருக்கிறேன். எனது இறுதி மூச்சு உள்ளவரை அதிமுக இயக்கம் என் உயிர் மூச்சு. மூச்சு நின்றதற்கு பிறகு எனது உடலில் அதிமுக கொடி போர்த்திதான் இருக்கும் என்பதையும், இது யாரோ சில அரசியல் எதிரிகளின் தவறான தகவல் தெரிவித்ததை செய்தியாக போட்டுள்ளீர்கள். இதை முழுமையாக மறுக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கமணியின் இந்த அறிக்கையால் அதிமுக வட்டாரத்தினர் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர்.